working as assistant professor in EC department at SNS College of Technology. Today, myself and my students going to discuss about the case study on Google Glasses. What is Google Glass? Google Glass is a wearable computer device that uses augmented reality to show the real-time information in users' point of view. அண்ட் கூகுள் கிளாஸ் அப்படின்றத வந்து 2012 தான் வந்து கூகுள் நிறுவனம் வந்து அறிவிச்சாங்க, இந்த மாதிரி நாங்கள் ஒரு கிளாஸ் வந்து தயாரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் கூகுள் கிளாஸ் அப்படின்றது வந்து அந்த டைமில் வந்து கூகுள் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டாக இருந்துச்சு. அதை வந்து யார் பண்ண ஆரம்பிச்சா அப்படின்னா கூகுளோட இனோவேட்டிவ் விங்கான கூகுள் எக்ஸ், அதாவது அவங்க தான் வந்து 2011 வந்து இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. லைக் கூகுள் கிளாஸஸில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா, இட் கேன் ஜெனரேட் அ லாட் ஆஃப் பஸ் லைக் ஆகுமெண்டட் ரியாலிட்டி, ரியல் டைம் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் அதில் வந்து இந்த வாய்ஸை வச்சு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. ஸோ இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட். பட் அதை வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ணி 2013 வந்து கூகுள் எக்ஸ் அது சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க, லைக் ஏப்ரல் மந்தில். எவ்வளோ எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்பார்ப்புகளுக்கு மீறி அந்த கூகுள் கிளாஸ் பெரும் தோல்வி அடைஞ்சது. இப்போ வரைக்கும் கூகுளில் இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் ஃபெயிலியர் மாடலாக கூகுள் கிளாஸ் இருக்குது. ஸோ அதுக்கான காரணங்கள் என்னென்ன பண்ணியிருந்தா அந்த கூகுள் கிளாஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ் என்ன, யூசஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, உலகத்திலே மிக சிறந்த நிறுவனமான கூகுள் நிறுவனம் 2012ஆம் ஆண்டு தி பிக்கஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் இந்த கூகுள் கிளாஸ் அந்த ப்ராடக்டை அறிவிச்சாங்க. அதோட யூசர்ஸ் எப்படின்னா, நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை நம்ம கண்ணுக்கு முன்னாடியே அதுவும் 3Dயாக காமிக்கும். ப்ளஸ் அதில் அப்போவே 2012ஆம் ஆண்டுலேயே 5 MP மெகா பிக்சர்ஸில் ஃபோட்டோவும் எடுக்கலாம், 720 ரெசல்யூஷனில் வீடியோஸும் எடுக்கலாம். அடுத்து என்னென்னா, நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனில் நம்ம வாய்ஸ் கமாண்ட்லேயே அது அனலைஸ் பண்ணி இன்டர்நெட்டில் நம்ம தேவையான இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கே 3Dயாக காமிச்சிடும். அடுத்து என்னென்னா, முக்கியமாக இந்த லென்ஸை யூஸ் பண்ணுறவங்க யாருன்னா, அதிகமாக கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க முக்கியமாக இந்த லென்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது எந்த அளவுக்குனா, அவங்களுக்கு தேவையான அந்த பவர் அசஸ் அவங்களே அசஸ் பண்ணிட்டு, அது கான்கேவ் லென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, வெக்ஸ் லென்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி அசஸ் பண்ணிக்கிடுவாங்க. அடுத்து என்னென்னா, டச் பேடுன்னு இருக்கும். டச் பேடு அது ரைட் சைடு எட்ஜில் இருக்கும். அது அந்த பட்டனை நமக்கு தேவையான அசஸில் நமக்கு தேவையான அளவு நம்ம அசஸ் பண்ணிக்கலாம். Features in Google Glasses, it have been failed because of so much of reasons. அது வந்து ரொம்ப ரீசன்ஸ்னால அது வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பெரிய ரீசன் நீங்கள் பார்த்தா நாங்கள் வந்து ப்ரைஸ் தான். அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, அஃபோர்டபுளாக இல்லை. அந்த டைம்லேயே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. இட்ஸ் அபவுட் $1,500. தட் இஸ் இந்தியன் கரன்சியில் வந்து 1,20,000 எக்ஸ்பென்ஸ் அந்த ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் நாட் அஃபோர்டபுள். இட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ட்ராபேக். செகண்ட் வந்து பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சு. அது வந்து அப்பப்போ சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, ஆஃப் பண்ணால் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் நாட் ஏபிள் டு பாசிபிளாக இல்லை அது. தேர்டாக பார்த்தா டிசைன் வந்து அது வந்து ரொம்ப பல்காக இருந்துச்சு. அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, வேர் பண்ணுறதுக்கே அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த டிசைன்லேயே ஃபோல்டபுளாக இல்லை. அந்த நார்மல் ஸ்பெக்ஸை வந்து நாங்கள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அது ஒரு மாதிரி ட்ராபேக்காக இருந்துச்சு. ஃபோர்த்தாக பார்த்தோன்னா வாய்ஸ் ரெகக்னைசேஷன். இது வந்து பெரிய மெயின் ட்ராபேக்காக இருந்துச்சு. நேட்டிவ் இங்கிலீஷை பேசினா மட்டும்தான் அது ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. நம்மளுக்கு தான் நேட்டிவ் இங்கிலீஷ் தெரியாது. இந்த UK US பீப்புள்ஸ்லாம் பேசுகிறது மட்டும் அது வந்து ரெகக்னைஸ் பண்ணுது. ஆனால் நம்மளால் வந்து அவங்க பேசுகிற மாதிரி பேசி கன்வே பண்ண முடியாது. அது ஒரு ட்ராபேக். நெக்ஸ்ட் வந்து ப்ரைவசி வந்து அது ஒரு மாதிரி ட்ராபேக் தான். பீப்புள்ஸ் தே ஆர் திங்கிங் தட் இது வந்து மிஸ்யூஸ் பண்ணிப்பாங்களோ, இந்த கூகுள் லென்ஸை வச்சு மிஸ்யூஸ் ஈஸியாக பண்ணலாம். ஸோ அதோட ட்ராபேக். நெக்ஸ்ட் வந்து லிமிட்டட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதை வந்து நாங்கள் நார்மலாக அதிகமான ஃபங்க்ஷனாலிட்டி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் இட் வாஸ் நாட் லைக் தட். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகுது ரொம்ப. ஸோ ஆஃபனாக நாங்கள் வேர் பண்ணி அதை யூஸ் பண்ணுறதுக்கு இட் இஸ் ஆல் த ட்ராபேக்ஸ் அண்ட் இட் இஸ் த ரீசன் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். கூகுள் கிளாஸ் ப்ராடக்ட்டில் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்கன்னா மேபி சக்ஸஸ் ஆகிருக்கும். அது என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட்டு. இந்த 2013 இந்த ப்ராடக்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணப்பே இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1,20,000 rupees கிட்ட வரைக்கும் இருந்துச்சு. அது வந்து எல்லா நாளையுமே வாங்கி அந்த டைமில் யூஸ் பண்ண முடியல. மேபி அந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நேட்டிவ் இங்கிலீஷில் பேசினா மட்டும்தான் அது நமக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி மேக்கிங் பண்ணியிருந்தாங்க. அது எல்லா நாளுமே வந்து அந்த நேட்டிவ் இங்கிலீஷ் வந்து பேசியிருக்க முடியாது. நமக்குலாம் வந்து ஓரளவுக்கு நார்மல் இங்கிலீஷ் தான் தெரியும். அதனால் வந்து நார்மல் இங்கிலீஷ்லேயும் பேசினா அது ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மேபி சக்ஸஸ் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப் வந்து அதிக நேரம் சார்ஜ் பண்ணுற மாதிரி வந்து மேக் பண்ணியிருந்தாங்க.
நம்மளால் வந்து எப்போ நிறைய டைம் சார்ஜ் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் நமக்கு அமையாது. ஸோ வந்து என்ன பண்ணியிருக்கலாம்னா பேட்டரி லைஃப் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்துருக்கலாம். அது பண்ணியிருந்தாங்கன்னா மேபி சக்ஸஸ் ஆகிருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கூகுள் கிளாஸை வந்து நம்மளால் ஈஸியாக கேர் பண்ணுற மாதிரி இல்லை. 1 lakh போட்டு வாங்கினாலும் அதை நம்ம சேஃப்டியாக வச்சுக்கிற மாதிரி வந்து அவங்க எதுவுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணல. மேபி ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை, அதை கரெக்டாக ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இல்லை. மேபி அதுக்கு ஏதாச்சும் ஒரு செக்யூரான இதாக கொடுத்துருந்தாங்கன்னா மேபி சக்ஸஸ் ஆகிருக்கும். Thank you.